கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இதையும் விட்டு விடுவோம். லெட் அஸ் ஆல்சோ forego or give up this. இதையும் விட்டு விடுவோம் என்ற இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இதை கேட்ட பின்னதாக மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதையும் விட்டு விடுவோம். இந்த தலைப்பிலே நான் சொல்ல விரும்புவது, அவசரத்தை நாம் விட்டு விடுவோம். Let us forego or give up the urgency. இந்த தலைப்பிலே நான் 3 சிறு தலைப்புகளை சொல்லி, ஏன் அவசரத்தை விட வேண்டும் என்பதற்கு நான் சில காரணங்களை சொல்கின்றேன். நாம் திருமுறை படிக்கும்போது ஏராளமான அவசரப்பட்டு செய்த மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் எல்லோரையும் சொல்ல முடியாது. நேரத்தை கருதி 3 பேரை மட்டும் நான் எடுத்து உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். 3 சிறு தலைப்புகளை நான் சொல்லி இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். முதல் தலைப்பு, அவசரப்பட்டு செய்த செயல். 2வது, அவசரப்பட்டு பேசின பேச்சு. 3வது, அவசரப்பட்டு எடுத்த முடிவு. இந்த 3 தலைப்புகள். முதல் தலைப்பாக நான் சொன்னேன், அவசரப்பட்டு செய்த செயல். திருமறையில் எத்தனையோ பேர் அவசரப்பட்டு செயலை செய்து அதனாலே பாதிப்பை அடைந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். இன்றைக்கு முதல் அவசரப்பட்ட ஏவாளை அல்லது அவர் பெற்றெடுத்த காயினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏவாள் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர். அருமையான ஏதேன் தோட்டத்தை படைத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னார். நடுமரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், மற்ற கனிகளை எல்லாம் புசியுங்கள் என்று சொன்னார். ஆனால் சாத்தான் தந்திரமாக ஏவாளை மனமாறச் செய்து ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடக்க அவன் முயற்சி செய்து வெற்றியும் பெற்றான் என்று சொல்லலாம். இங்கே நான் சொல்ல விரும்புவது, ஏவாள் ஆண்டவர் சொன்னதை கேட்டார், நேரடியாக சொன்னார். ஆதாம் இடத்திலே சொல்லி நீ உன் மனைவியின் இடத்திலே சொல் என்று அப்படி சொல்லவில்லை. 2 பேரையும் வைத்து 2 பேருக்கும் நேரடியாக சொல்கிறார் கடவுள். ஏவாள் நேரடியாக கர்த்தர் பேசினதை கேட்டார். அப்படி கேட்ட அவர், பிசாசு பாம்பின் உருவத்திலே வந்து பேசின போது அவசரப்படாமல் காரியத்தை அவர் சிந்தித்து யோசித்து செயல்பட்டிருக்க வேண்டும். பிசாசு பேசும்போது ஏவாள் சிந்தித்திருக்க வேண்டும். கடவுள் அப்படி சொன்னாரே, இந்த சாத்தான் இப்படி சொல்கிறானே என்று ஒரு நொடி சிந்தித்திருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பை அவர் தடுத்திருக்கலாம். இந்த மொத்த உலகத்தையும் பாவத்திற்குள்ளாக, பாவத்தின் அடிமைக்குள்ளாக வழிநடத்தின அந்த செயலை ஒரே ஒரு நொடி ஏவாள் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம். அவசரப்பட்டு விட்டார். அதே போன்று அவருடைய கணவர் ஆதாம், ஏவாள் கடவுள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏவாள் சாப்பிட்டு விட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போது இந்த ஆதாம் கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல், என்ன ஏவாள், ஆண்டவர் சொன்னது என்ன, நீ செய்கிறது என்ன
என்று சிந்தித்திருப்பார் என்றால், அவசரப்படாமல் அதை பற்றி யோசித்திருப்பார் என்றால், இந்த பெரிய கொடுமையான பாவச் செயல் உலகத்திற்குள் வந்திருக்காது. அருமையான சகோதர சகோதரி, அதே போன்று ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த அந்த காயின் சொந்த சகோதரன் அந்த காணிக்கையை செலுத்தின போது கடவுள் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொண்ட போது காயின் என்ன நினைத்திருக்க வேண்டும்? சரி, என்னுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரிக்கவில்லை, தம்பியினுடைய காணிக்கையை மட்டும் அங்கீகரித்தார், என்ன காரணம் என்று அதை பற்றி யோசித்திருக்க வேண்டும். கடவுள் அங்கீகரிக்கக்கூடிய அந்த காணிக்கையை அவர் கொடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர் என்ன செய்தார்? தம்பியை தந்திரமாக வயல்வெளிக்கு அழைத்து போய் கொன்று போட்டார். அவசரப்பட்டு விட்டார். ஒரு சின்ன செயல். ஆபேல் காயினை திட்டவில்லை, ஏசவில்லை, அடிக்கவில்லை, காயினுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில காயின் ஆபேலை மிக அவசரப்பட்டு கொன்று போட்டு முதல் இந்த உலகத்தில் முதல் கொலையை செய்தவர் என்ற அந்த தீய பெயரை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால இன்றைக்கு காயின் என்ற அந்த பெயர் எந்த பிள்ளைக்கும் நாம் சூட்டுவதில்லை. திருமுழுக்கு கொடுக்கும்போது எந்த பாதிரியார், எந்த ஆயர் இந்த பெயரை எந்த குழந்தைக்கும் கொடுத்துக்க முடியாது. அற்றுப்போன ஒரு பெயர். அவசரப்பட்டு செய்த ஒரு செயல். இரண்டாவதாக நான் சொன்னேன், அவசரப்பட்டு பேசின பேச்சு. நாம் திருமுறை படிக்கும்போது நிறைய பேர் அவசரப்பட்டு பேசி அதனாலே பெரிய தீமை விளைந்திருக்கிறது. நான் நேரத்தை கருதி ஒருவரை மட்டும் சொல்கின்றேன். 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நாபால் என்ற ஒருவர், அவரிடத்தில் கடவுள் பெரிய ஆடு மாடுகள் ஏராளம் இருக்கக்கூடிய பண்ணை இருந்தது. நல்ல சுகவாசியாக சொத்து நிறைந்த ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில தாவீது பசிக்கு சாப்பாடு வேண்டும் என்று தன்னுடைய ஆட்களை நாபால் இடத்திலே அனுப்புகிறார். ஆனால் நாபால் மிக அவசரப்பட்டு பேசக்கூடாத பேச்சுக்களை எல்லாம் பேசினார். தாவீது யார்? ஈசாய் யார்? முன்பின் தெரியாதவனுக்கு என்னுடைய ஆட்டு மயிரை கத்தரிக்கிறவர்களுக்கு நான் சமைக்கிற சாப்பாட்டை கொடுக்க முடியுமா? இப்படியெல்லாம் கேட்டபோது அது தாவீதுக்கு சொன்னப்பட்ட போது தாவீதுக்கு கடுமையான கோபம். நம்ம அந்த அதிகாரத்தை படிப்போம் என்றால் தாவீது ஒரு முழுவில் இருக்கிறார். நாபாலுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் ஒரு நாய் கூட நான் விட மாட்டேன், எல்லாவற்றையும் அழித்து போடுவேன் என்று சொல்லி முடிவெடுத்து தன்னுடைய ஆட்களை நாபாலை கொன்று போடுவதற்காக அனுப்ப தயாராக இருந்தபோது நாபாலுடைய மனைவியினாலே நாபால் உயிரோடு காக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாபால் செய்தது மிக மிக அவசியமில்லாத ஒரு பேச்சு, மிக மிக அவசரப்பட்டு பேசின பேச்சு. தாவீது கேட்டது பெரிய சொத்து அல்ல, அல்லது நாபாலுடைய ஆடு மாடுகளை அல்ல, பசிக்கு சாப்பாடு கேட்கிறார். அதற்காக நாபால் பேசின அந்த பேச்சு மிக அவசரப்பட்டு பேசினதினால நாபாலுடைய உயிருக்கே ஆபத்து வந்தது. கொஞ்சம் அந்த செய்தி அபிகாயில் நாபாலுடைய மனைவிக்கு தெரியாமல் போயிருந்தால் அன்றைக்கே நாபால் அவருடைய உயிரை விட்டிருப்பார். தாவீதுடைய ஆட்கள் கொன்று போட்டிருப்பார்கள். அவசரப்பட்டு பேசுகிற பேச்சு. அருமையான சகோனே,
நாம் கூட பல சமயங்களிலே ரொம்ப அவசரமாக பேசிவிடுகிறோம். பேச தேவையில்லாத சொற்களை, பேச்சை நாம் பேசுகிறோம். எப்போதுமே பேசுவதற்கு முன்னதாக நாம் சிந்தித்து விட்டு பேச வேண்டும். சாக்ரடீஸ் என்ற பேரறிஞர் சொல்வார், நீங்கள் எதையும் பேசுவதற்கு முன்னதாக சல்லடையில் போட்டு சலியுங்கள். சலித்து வேண்டாததெல்லாம் கீழே போகட்டும், வேண்டியதை மட்டும் நீங்கள் பேசலாம். நீதிமொழிகள் புத்தகத்தில் சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட சரியான சொற்கள், அவசரமில்லாமல் பேசப்படுகின்ற சொற்கள் வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமம் என்று சொல்லி நான் படிக்கின்றோம். எனவே நீங்களும் நானும் அவசரப்பட்டு பேசினதற்கு பின்னதாக வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. பேசின வார்த்தைகளை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பேசினது தான். பேச்சினாலேயே இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே பகை, அண்ணன் தம்பி உறவு இல்லை, சகோதரரிடத்திலே உறவு இல்லை, குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு உறவினர்களிடத்தில் பகை, உறவு. இது எதனாலே வந்தது? பேச்சு தான். பேசக்கூடாத பேச்சுக்கள். ஒரு செய்தியை நாம் கேட்டிருப்போம், தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் வாயினால் சொன்ன சொல் அது ஆறவே ஆறாது. அது மனதிற்குள் போய் சென்று பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையே அது எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே கவனமாக பேசுவோம், அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக, நிதானமாக யோசித்து, இதை பேசலாமா, இதை பேசினால் என்ன விளைவு வரும் என்றெல்லாம் நிதானித்து பேச நாம் கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக நான் சொன்னேன், அவசரப்பட்டு எடுத்த முடிவு. மறுபடியும் சொல்லுகின்றேன், திருமறையை படிக்கும்போது ஏராளமான பேர் அவசரமாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் முடிவை எடுத்து அதனாலே பெரிய பாதிப்புகளை அடைந்தார்கள் என்று சொல்லி நான் படிக்கின்றோம். இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், நேரத்தை கருதி ஒரே ஒருவரை அல்லது ஒரு தம்பதியரை உங்கள் முன் வைத்து நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிறோம், அனனியா, சப்பிரா. அப்போஸ்தலருடைய அந்த முடிவின்படி எல்லோரும் தங்களுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். இவர்களும் சொத்தை விற்றார்கள். அந்த 2ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது, கணவனும் மனைவியும் அறிய ஒருவருக்கொருவர் நன்றாக தெரியும். கொஞ்சத்தை தங்களுக்கென்று வைத்துக்கொண்டு மீதியை அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். அவசரப்பட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து இப்படி ஒரு பெரிய அவசரமான முடிவை எடுத்து, அதனுடைய விளைவு என்ன? அந்த அதிகாரத்தை நான் படிக்கும்போது, அனனியா முதலிலே சென்று பொய் சொன்னதற்காக பேதுருவால் தண்டிக்கப்படுகிறார். அவர் ஜீவனை விடுகிறார். கொஞ்ச நேரத்திலே அவருடைய மனைவி போகிறார். சப்பிரால் போகும்போது அவரும் அதே தப்பை, அதே பொய்யை சொன்னபோது, அதே இடத்துல கணவன் இறந்த அதே இடத்துல மனைவியும் இறந்து போறார். அருமையான சகோதர சகோதரிய, தவறான முடிவுகள், அவசரப்பட்டு செய்த முடிவுகள் கொஞ்சம் யோசித்திருந்தால், அனனியா கொஞ்சம் தீர்க்கமாக அவசரப்படாமல் யோசித்திருந்தால், அல்லது அனனியா தவறு செய்ய முயன்ற போது அவருடைய மனைவி, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கப் போகிறோம், இதில் என்னத்திற்கு நமக்கு மறைவாக வைக்க வேண்டும், நாம் கொடுத்தால்தான் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அவர்கள் கொடுக்கிறேன் என்று சொன்னார்களே என்று ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம் கணவனுக்கு.
அவரும் சேர்ந்து கொண்டு அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்ததினால 2 பேரும் மரித்தார்கள். அவர்கள் தங்களுக்கென்று எடுத்து வைத்த அந்த பங்கை அவர்களால் ஒன்றுமே அனுபவிக்க முடியாமல் போனது. அருமையான சகோதர சகோதரியே, நாம் இந்த காரியங்களெல்லாம் திருமறையிலே படிக்கும்போது அதை ஒரு தியானமாக படித்துவிட்டு மூடிவிடாமல், இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த செயல்கள் எல்லாம் நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவசரப்பட்டு எடுத்த ஏவாளுடைய முடிவு, அவசரப்பட்டு எடுத்த காயினுடைய முடிவு, அவசரப்பட்டு பேசின நாபாலுடைய முடிவு, அவசரப்பட்டு காரியத்தை மறைவாக செய்ய நினைத்த எடுத்த முடிவை நாம் பார்க்கும்போது நாம் மிக கவனமாக வாழ வேண்டும். ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டால் செய்ததை நாம் திரும்ப பெற முடியாது. பேசிவிட்டால் பேசினதை நாம் திரும்ப பெற முடியாது. எனவே சரியான செயலாக நாம் எப்போதும் செய்வோம். சரியான பேச்சையே எப்போதும் பேசுவோம். சரியான முடிவையே அவசரப்படாமல் எப்போதும் எடுத்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.